நினைச்சுக்கோங்க. இவ்வளோ நிவாரணம் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு, பணம் சாந்தாரம் இருக்கு. இதை பதிவு செய்யும் போது என்னுடைய பேரலாஜியை மெயின்டைன் பண்ணியாகும். அதாவது பேரலாஜிங்கிறது அந்த சுவருக்கும் நான் என்னுடைய புகைப்பட கருவிக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இது ஒரு அதான் காட்டியிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் ஆகும். புகைப்படம் எடுக்க நான் இதை சரியான வகையில் இதை காப்பாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், இதை கோடு போட்டுக்கிட்டு எடுத்தால் தான் உண்டு. இரண்டாவது பாதிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னாக்கா கீழே எப்படி இருக்கிறோம், இது பர்பெண்டிகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. நான் பேரலாலிட்டி சொன்னேன், அடுத்தது பர்பெண்டிகுலாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கிற காட்சி எனக்கு நேரம் தெரியும், ஆனால் மேலே போக ஒரு பர்ஸ்பெக்டிவ் பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது உயரத்தை பார்க்க ராஜராஜ விமானம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், குறுகி போய் தெரியும். அந்த பாதிப்பு இவ்வளோ பெரிய ஓவியத்தில் வந்துடும். நானே காட்டுறேன், என்னுடைய ஓவியங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. அதை நீங்கள் கணிப்பொறியை உபயோகித்து அதை நீக்கலாம். அதை நான் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒழுங்கா இதுக்கு மேலே ஒரு ஏணியை போட்டு ஏறி எடுக்கணும். அதுக்கு மேலே ஒரு உயரத்தை அதிகப்படுத்தி கொண்டே போய் உச்சியில் நின்று தான் கடைசியில் எடுக்கணும். அப்போதான் கரெக்டாக இருக்கும். பதிவாக்குறது மிக முக்கியம். இல்லாட்டி உங்களுக்கு இந்த இடைவெளி சொன்னேன் இல்லையா, அந்த இடைவெளி அதிகமாக ஒரிஜினல் மாதிரி இருக்கிறது. இங்கே எடுத்து அப்புறம்லாம் சரி பண்ணிங்கன்னா அது இரண்டாம் பட்சம். முறையான ராஜராஜேஸ்வரம் கோயில் மாதிரியான ஓவியங்களை பதிவு செய்யும் போது இத்தனையும் செஞ்சாலும் யோசிச்சு பாருங்க. மேலே ஏற ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். நம்ம மேலே ஏறி நின்று தான் நம்ம கீழே வந்துடும். ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம் கேமராஸ். அதாவது தொழில்நுட்பம் நல்லா யூஸ் பண்ணுவோம். நன்றாக உபயோகப்படுத்தினால்தான் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை உண்மையான பதிவாக அப்பதான் கிடைக்கும். பர்ஸ்பெக்டிவ் பார்த்து ஒரு பில்டிங்கை பார்க்குறீங்க, ஒரு கட்டிடத்தை பார்க்குறீங்க, மேலே சின்னது தெரியுது. இப்போ பாருங்க, நான் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஓவியத்தை பார்க்குறேன், ராஜராஜேஸ்வரன் ஓவியம். இதில் நல்லா ரொம்ப தெளிவாகவே தெரியும் இந்த பர்ஸ்பெக்டிவ் பாதிப்பு என்று சொல்வது. கீழே பாருங்க, கால் பெருசாக இருக்கு, மேலே போக செலுத்துறது உண்மையான ஓவியம் இது அல்ல. நீங்கள் இங்கே நின்றுட்டு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு ஐ சென்டர் இருக்கணும். அப்போ தான் மேலே கீழே கரெக்டாக நிற்கணும். நீங்கள் அங்கே நிற்க முடியாது, ரொம்ப உயரணும். நான் கீழே எடுக்கிறேன், பாதிப்பு அடைஞ்சிருச்சு. இதை நம்ம சரிப்படுத்திக்கலாம், தொழில்நுட்பம் இருக்கு. ஆனால் அது இரண்டாம் பட்சம். ஒழுங்காக எடுக்கும் போதே முறையாக பதிவு செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கும். இது இன்னும் ரொம்ப தெளிவாக இந்த படத்தை சொல்லிடணும். இந்த ஒட்டுமொத்த சுவரையும் செங்கோணங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். ரெக்டாங்கிள்ஸ் அதை பிரிச்சுக்கிட்டு அந்த ரெக்டாங்கிளோட மத்தியில உங்க கேமரா பொருத்தணும். இதுதான் தியரட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்டணம் இது எவ்வளவு கட்டணம் பிரித்து கொண்டால் நமக்கு வசதியாக இருக்கும். நீளாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செங்கோணத்தின் மத்தியில் நிறுத்தி அவங்க கரெக்டா அந்த சென்டரில் நிறுத்தினா இந்த பர்ஸ்பெக்டிவ் பாதிப்புலேருந்து 100% தப்பிக்கலாம். இதை பண்ணாங்கன்னா இதுவரை பதிவாக்கப்பட்ட படங்களில் எத்தனை இவ்வளவு துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் என்பது பெரிய கேள்வி. அந்த அளவுக்கு நமக்கு செய்ததை எனக்கு தெரியல, செய்திருக்கலாம். அதே மாதிரி கேமரா எப்படி ஆடுறது, நேரம் நிற்கணும். அப்படி ஆட்டிங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி நின்றுட்டு இப்படி போய் தடுமாறினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லுவாங்க, ஒரு கட்டுமானம் அது ஒழுங்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு ஒரு நேர்மையாக ஒரு பதிவு செய்ய முடியும். இப்போ நம்மளோட பொழிவுடைய மைய கருத்து பண்றோம். என்ன மைய கருத்து? பதிவு செஞ்சுட்டீங்க, எப்படியோ பதிவு செஞ்சுட்டீங்க, இழப்புகளோடையோ எல்லாமே பதிவு செஞ்சுட்டீங்க. ஆனால் இதனுடைய பாதிப்பு மிக அதிகம். வண்ணங்கள் மங்கிவிட்டன, மேலேருந்து மழை நீர். நான் தஞ்சை ராஜராஜேஸ்வரர் பற்றியே பேசுகிறேன். மற்ற ஓவியங்களுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். மழை நீர் ஒழுகி வண்ணங்கள் போயிடுச்சு, கட்டாயிருக்கு. சில இடங்களில் ஓவியமே சிதைந்து போயிருக்கு. பல வகையான பாதிப்புகள் எத்தனையோ சீரமைச்சிருக்காங்க. பாதிப்புகள்லேருந்து முழுமையாக நம்மளால் கிடைக்கும். ஏன்னா பல நூறு ஆண்டு காலம் அது கவனிக்கவே படலை. இப்போ தான் ப்ரொஃபஸர் கோவிந்தசாமி சென்ற நூற்றாண்டுல கண்டுபிடிச்சார். ஆக பாதிப்புகள் உண்டு. நான் ஒரே ஒரு ஓவியத்தை எடுத்துருக்கேன், மீண்டும் உருவாக்கத்துக்கு ஒரே ஒரு ஓவியம் எடுத்துருக்கேன். மற்ற ஓவியங்களை செஞ்சிருக்கேன், அப்புறம் காணும். இதுதான் நான் எடுத்துக்கொண்ட மூலப்படம். இதுவே சரியான மூலப்படம், சரியான தரமான மூலம். நான் முன்னாடி சொன்னேன், இப்படிலாம் உயரத்தில் அந்த மாதிரிலாம் என்னால் எடுக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் எடுக்கணும். இனிமேல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில்துறை பதிவு செய்திருக்கிறார்கள், அதை பார்க்கலாம்.
அதில் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்து அதை கூட நம்ம உபயோகப்படுத்தி வாய்ப்பு அவங்க அனுமதிக்கிறாங்க. இதில் நான் இந்த வழியை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், மின்னல் கீற்று மாதிரி தான் நான் காப்பி போகிறேன். என்ன செய்ய முடியும் என்பதற்கான ஒரு சின்ன வெளிச்சம், அவ்வளோதான். இது முழுமையான வீட்டுருவாக்கம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அடிப்படை தர என்னோட பேஸ் பிக்சர்னு சொல்கிறேன் இல்லையா, எந்த படத்தை உபயோகிக்கணும் அதிலே தரம் இல்லை. இருந்தாலும் இந்த பொழிவுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை செஞ்சிருக்கோம், அவ்வளோதான். முறையான பதிவாக்கம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிரபலமாக செய்யணும். இதுதான் மூல ஓவியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது பதிவாக்கப்பட்ட இதுலேயே பாருங்க, பர்ஸ்பெக்டிவ் பாதிப்பு எடுத்து பாருங்க. நல்லா தெரியுமா, மேலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பாருங்க, கீழே இருக்கக்கூடிய இடைவெளி பாருங்க, ஃபிளாஷ் பாதிப்பு எடுத்து பாருங்க. வெளிச்சம் அடிச்சிருப்பாங்க, அது வந்து ஃப்ரெஸ்கோஸ், அதில் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கும். அது ஃப்ளாஷ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம், ஷட்டர் ஸ்பீட்லாம் கம்மியாகிடும். அதனால் எனக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பாதிப்புகளோடு தான் இந்த ஓவியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எந்த அளவுக்கு வீட்டுருவாக்கம் செய்ய முடியும் என்று பார்த்தால், உண்மையான ஒரு பதிவாக்கத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியும் நம்ம ஒரு யோசிக்கலாம். இந்த பாதிப்பை நீங்க மனசுல பதிய வச்சுக்கிறது மிக முக்கியம். இதுல 2 மிக முக்கியமான பாதிப்புகள் என்னுடைய புகைப்படம் எடுக்கிறதுலே நடந்தது. பர்ஸ்பெக்டிவ் பாதிப்பு மேல குறிக்கிறது, ஃபிளாஷ் எஃபெக்ட். இது புகை பதிவாக்கத்தை நடந்த தவறுகள். இதுலயே பாருங்க எப்படி நான் சரிஞ்சிருக்கு பாருங்க. இது இன்னும் நம்ம நல்லா க்ளோஸ் அப்லாம் பார்க்கணும். கண்ணா பின்னான்னு சரியும். அற்புதமான ஓவியம், மிக மிகவும் சிதைந்து விட்டது. முகம் கிடைச்சது பெரிய விஷயம். இதுல பாருங்க, ஒரு உதாரண ஓவியம் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு புத்தகத்தின் வழியான ஒரு ஓவியம். நல்ல முயற்சி தான் செஞ்சிருக்காங்க, நல்லா தெளிவா தரவெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனா ஸ்கெட்ச் பண்ண வச்சுக்கிட்டு ரொம்ப ரஃபா இங்கெல்லாம் டச் பண்றாங்க. இந்த கண்கள் இது எல்லாத்தையுமே டச் பண்றாங்க. கொஞ்சம் மேல போகணும். இதை நல்லா பாத்துக்கங்க. இது தரக்கூடிய பாதிப்பை பாருங்க. மேல போகணும். இதை பாருங்க, நீங்க புகைப்படத்தை பார்த்தா அதுதான் பார்ப்பீங்க. உங்களுக்கு உண்மையா என்ன இருக்குங்கிறதே தெரியாது. அந்த தாக்கம்னு சொல்றோம், அது வந்து பெரிதும் மாறும். நல்லா தெரியும் உங்களுக்கு, புத்தகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது யாரும் இப்போ கூட சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்மளால செய்ய முடியுது. அந்த தொழில்நுட்பம் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் அப்படிதான் செய்ய முடியுது. இப்போ நாம் பேசக்கூடிய தொழில்நுட்பம் இந்த இடைவெளியை குறைக்கும். இந்த தாடிலாம் பாருங்க, எவ்வளவு ஒரு நம்ம இதை பாருங்க, அப்படி முடியா சின்ன பசங்களாம் வராங்க, இதுதான் முடி. ஆமா, அப்படி செய்யல. இயற்கையான தாடி முடி அப்படி இருக்காது, அப்படி கலந்து அவுட்லைன்ஸ். இதனுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான். பட் நம்ம மூல ஓவியங்களுடைய அந்த முழு தாக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பல விஷயம் இது இங்கே ரொம்ப நுட்பமா பார்த்தா எல்லாம் தெரியும். அதுவும் ஓவியம் ஒரே மாதிரி தான் சார் இருக்குன்னா அது வேற விஷயம். நான் இந்த தொழிலை பொறுத்த வரையில் உபயோகப்படுத்த போகின்ற மென்பொருள் மிக சுலபமாக ஒரு 30 நாட்கள் வரையில் நீங்கள் இலவசமாக உபயோகிக்கலாம். மிக பேசிக் டூல்னு சொல்லுவாங்க, ஆரம்ப கட்ட ஒரு மென்பொருள் இது. இது இன்னும் நிறைய அட்வான்ஸ் மென்பொருளாக இருக்குது. அதை உபயோகிச்சோன்னா இன்னும் நல்லாவே செய்யலாம். இப்போ என்னுடைய ஆரம்ப கட்டத்திலே நான் வந்து இந்த பர்ஸ்பெக்டிவ் பாதிப்பு என்று சொன்னேன் இல்லையா, அதாவது கீழே ரொம்ப உயரத்தை எடுத்ததுனால அந்த பாதிப்பு, அதுலேருந்து நான் வந்து மீண்டாகணும். அது மீண்டாதான் மேற்கொண்டு நான் செய்ய போகின்ற வீட்டுருவாக்கம் பயனடையும். இந்த ஒரு குறுக்களை வச்சு செஞ்சுக்கிட்டேன்னா மூல வைத்து நான் வந்து விளக்கிடுவேன். இதில் எனக்கு கொஞ்சம் இழப்புகள்லாம் நேருது, இருந்தாலும் வேறு வழியிலே நான் செய்வேன். இதில் நான் ஆக்சுவலாக எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு செஞ்சுக்கிறேன். இதுதான் அந்த மென்பொருள். இதுதான் அந்த மூல ஓவியம். இது ஆக்சுவல் மூல ஓவியம் இந்த அளவுக்கு சைஸ் தான் கிடைச்சது. இதுல உங்களுக்கு பாதிப்புகள் எல்லாமே பாருங்க. இதுல பர்ஸ்பெக்டிவ் பாதிப்புகளை நான் சில டூல்ஸ் இருப்பாங்க, இதை உபயோகிச்சு செய்யலாம். டிஃபார்மேஷன்ஸ் இருப்பாங்க. இங்க பர்ஸ்பெக்டிவ் ஹரிசான்டல், பர்ஸ்பெக்டிவ் வெர்டிகல். இது பாருங்க, அந்த பார்த்து வந்தது தெரியும் எந்த அளவுக்கு நான் பர்ஸ்பெக்டிவ் பாருங்க அவனை பண்ணி நான் சொன்னேன். எந்த அளவுக்கு குறைக்கணும், அது குறைத்தால் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு பாருங்க. அந்த மேல என்ன சொல்றேன், இந்த மேல் கேப் அதை கீழே ஓரளவு கண்ணளவு செய்யணும். இதுவே தவறு. கண்ணளவு நம்ம இப்போதைக்கு பொழிவுக்காக செய்யணும். இதை பண்ணிட்டா இந்த பர்ஸ்பெக்டிவ் பாதிப்புகளிலிருந்து இந்த படத்தை விடுவித்து விடலாம். இது செஞ்ச படம் தான் இது.
எப்படி குறிக்கிருச்சு பாருங்க. இப்போ குறுக்குனா தான் நம்ம முகம் வந்து நேரா இருக்கும். இல்லாட்டி முகம் வந்து தலை வந்து கொஞ்சம் ஐசோமெட்ரிக் ப்ராப்ளம்ஸ். இப்போ முகம் கொஞ்சம் நேரா இருக்கும். நல்லாவே காட்டணும்னாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தையும் இந்த இது கூட நீங்க நல்லா கம்பேர் பண்ணி போடலாம். இந்த இதே சந்தரிதா ஒரு லேசா ஒரு ஒவ்வொரு இந்த படம் அந்த படம் அது போல ஒரு கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவ் பார்த்து சரியா இருக்கு. பட் இதெல்லாம் இழப்புகள் இருக்கு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால தான் நான் வந்து மேலெல்லாம் ஏறி போய் நேராக அந்த செங்கோணத்துக்கு நடுவில் வைக்கணும்னு இருக்கேன். இது பாதிப்படைந்த கூட எனக்கு வேறு வழி இல்லாதனால அதை செய்யலாம். புரிஞ்சு போச்சா? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னன்னாங்க, மூல ஓவியங்கள் அதனுடைய உண்மையான வண்ணங்களிலிருந்து இன்றைக்கு மாறுபட்டு இருக்கின்றன. அந்த ஒரிஜினல் கலர்ஸ் வந்து 1000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் படிச்ச 5 வருஷம் கூட தாங்க மங்கிற சமயம். அந்த காலத்து வண்ணங்கள் மங்கினது நமக்கு இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு மங்கியிருக்கு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம ஓரளவுக்கு கற்பனை தான் இங்கே உதவி செய்யணும். இது மாதிரி பல ஓவியங்களை நீங்கள் வந்து கம்பேர் செய்து ஸ்டடி செய்து பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் துல்லியமாக இதுதான் சொல்ல முடியாது. ஒரு அப்பீல் என்று சொல்லுவாங்க, இந்த தாக்கம் இவ்வாறு தான் இருந்துக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனையெல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்த தான் வேண்டும். இது கொஞ்சம் சில இதில் வேணும், நமக்கு வேற வழியே இல்லை. அதில் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டணும். அதாவது எந்த அளவுக்கு இந்த ஓவியம் வண்ணங்களில் மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்து செய்யணும். இதில் நான் செய்யணும். இப்போ இன்னொரு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஜூமிங்னு ஒரு தொழில் இதுக்குள்ள உண்டு. அதாவது ஒரே ஒரு சின்ன ஒரு போர்ஷனை அதில் நம்ம ஜூம் பண்ணி கரெக்டாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து பிரிண்டிங்கில் வந்து எல்லா பிரிண்டும் கொடுக்கணும், அதுவும் சரியாக நம்ம மறுபடியும் எல்லா பிரிண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் சரியாக வராது. இமீடியட்டாக செய்ய முடியாது, உடனடியாக செய்ய முடியாது. இதில் பாருங்கள், நமக்கு தொழில்நுட்பம் இதில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இந்த பாதிப்புகள் ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிக்கும். இது இன்னொன்று செஞ்சு கொடுக்கணும். அதாவது மீட்டுருவாக்கத்திற்கு முன்னால் நல்லா பெரிதுபடுத்திக்கிட்டோம் என்றால் பின்னாடி நம்ம சின்னதாக கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அதுதான் நம்ம செய்யணும். நம்ம பாதிப்புன்னு தெளிவாக தெரியும். அதுக்காக அந்த படத்தை காமிச்சிருக்கேன். நான் 2 மடங்கு பெரிதுபடுத்தி கொண்டேன். என்னுடைய இதுலேயும் கொஞ்சம் லாசஸ் வந்துடும். இதெல்லாம் பெரிதுபடுத்தி செய்யக்கூடாது. ஏன் நான் பெரிதுபடுத்தினேன்? நான் வந்து கீழே நின்று இவ்வளோ பெரிய ஓவியம் இருக்கேன். முறையாக பதிவில் இந்த கண்கள் மட்டும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அது கூட நான் செஞ்சிருக்கேன். கைலாசநாதரில் ஃப்ரீ ஆக்சஸ் இல்லையா, யார் வேணாலும் போகிறோம், அதை நான் செஞ்சிருக்கேன். அதை காட்டுறேன் பின்னாடி. ஒரு கை நுனி மாத்திரம் எடுத்துருக்கேன். ஆக பெரிதுபடுத்தி கொண்டாச்சு. பர்ஸ்பெக்டிவ் பாதிப்புகளிலிருந்து படம் வெளிப்படுத்தி விட்டது. இப்போ வண்ணங்களை கை வைக்கிறோம். வண்ண தத்துவங்கள் நிறைய உள்ள அளவு தெரிஞ்சுக்கணும். இது நம்ம உள்ளுக்குள்ள போக முடியாது. ஏன்னா ரொம்ப தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இல்லை. ஒரு சர்ஃபேஸ் லெவல் ஒரு பேர்ட்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்கணும். பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட், ஒளி நிழல். ஒரு படத்தில் எந்த படத்துக்கும் எல்லாம் புகைப்படுத்த முடியும். ரெட் கிரீன் ப்ளூ கரெக்ஷன், அதாவது ஒரு வண்ண புகைப்படத்தை சிகப்பு, பச்சை, நீலம் இந்த 3 வண்ணங்களின் குழைவாகத்தான் அச்சே பார்க்குது. நீங்கள் நல்ல ஒரு இந்தியா டுடே ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கிட்டு நல்ல ஜூம் லென்ஸில் ஒரு நார்மல் லென்ஸ் எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னா புரிப்பே தெரியும். RGB டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஒரு மிக்ஸ் தான் நீங்கள் பார்க்குற எல்லா வண்ணங்களுமே. நம்முடைய கண்களுக்கு சில எல்லாம் உண்டு. 256 வண்ணங்களுக்கு மேலே பார்க்கறதுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. நம்ம கண்களுக்கு அது தெரியாது. 256 வண்ணங்கள், 16,000 மில்லியன் வண்ணங்கள். இது கொண்ட 2 புகைப்படத்தை அவங்ககிட்ட காமிச்சேன். நான் உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோதான். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் ஐடென்டிஃபை ஒன்லி 256 டிஸ்டிங்க்ட் கலர்ஸ். நம்மளுடைய ஒரு எல்லை. ஆனால் கணிப்பொறி அப்படி கிடையாது. 16 மில்லியன் கலர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு 100 வித்தியாசம் தான் இருக்கும் ரெண்டும். ஏன்னா நமக்கு பார்க்கறது நம்ம கண்கள் இல்லையா. அதனால தான் கணிப்பொறி வந்து சில இடத்துல நம்மளை கூட ஒரு சூப்பர் ஹியூமனாக ஒரு உருவாக்கிட்டு இருக்குது. இது முக்கியம். அடுத்தது